ராமேஸ்வரம் தீவு பகுதியில் காலை முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள ராமநாத சுவாமி கோவில் உள்ளே மழை நீர் புகுந்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். கோவில் உள்ளே புகுந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? பக்தர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை அடுத்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா இன்று அதிகாலை முதலே ராமேஸ்வரம் தீவு பகுதியில் விட்டு கனமழை பெய்து வருது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா சற்று நேரத்துக்கு அதி கனமழையாக பெய்ததை அடுத்து ராமேஸ்வரம் ராமநாதசுவாமி திருக்கோயில் உள்ள நான்காவது வீதியிலுமே மழைநீரானது குளமழை தேங்கி உள்ளது மட்டுமில்லாது கோயிலுக்குள்ளேயும் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால அன்றாட, அதாவது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமநாதசுவாமி திருக்கோயிலுக்கு வராங்க. இந்த வரக்கூடிய என்று சாமி தரிசனம் செல்லும் போது மழைநீர்ல மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிவர் மட்டுமல்லாது சிறுவர் முதல் பெரியவர்களும் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வராங்க. அந்த தேங்கியுள்ள மழைநீர் கோயில் நிர்வாகத்தில் தூய்மை பணியாளர்கள் அப்புறப்படுத்தும் முறையை தீவிரமாக விட்டு வராங்க. அதாவது மழைக்காலம் தொடங்கினாலே கோயிலுக்குள்ள தண்ணீர் வருவது வழக்கமாக இருந்து வருவதனால தீர்க்கும் வகையில் கோயில் நிர்வாகம் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன்.